உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் இல்லை, அதே மாதிரி நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, முடி ரொம்ப சிக்காகுது, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆயில் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி அது சிம்லேயே வச்சு கொதிச்சிட்ருக்கட்டும். கொதிக்கிற நேரத்தில் சின்ன வெங்காயம் 10 இது தட்டி அதில் போட்டுருங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆலிவீரா எடுத்துக்கோங்க. அதோட 2 சைடு நல்லா கட் பண்ணிவிட்டு அதை முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஆலிவீராவையும் அந்த ஆயிலில் போட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும், அதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கூட நீங்கள் கலந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் கூட இதை கலந்து யூஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். ஹேர் ரீக்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். முடி ஸ்பிட்டன்ஸ் எதுவும் இல்லாமல் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்.